பிரிட்டிஷ்காரனுக்கு அடங்கி மடங்கி போகவில்லை. எனக்கு படிச்சென்று இந்திய சரித்திரத்தை கற்றுத்தந்த மாயன் என்கிற என்னுடைய ஆசிரியர் பாரதி வாழ்வை சொல்வதைப் போல, நேதாஜி வாழ்வை சொல்வதைப் போல நேரு பெருமகனாருடைய குறிப்பை சொல்கிறார். உலக யுத்தம் வந்துவிட்டது. ஹிட்லர் ஒரு பக்கம், சர்வதேச நாடுகளில் அவருக்கு ஆதரவான சக்திகளை எல்லாம் திரட்டி அவன் ஒரு அணி. அந்த சர்வாதிகாரி, ஜெர்மானிய சர்வாதிகாரி ஹிட்லரை வீழ்த்துவதற்காக நேச நாடுகள் எல்லாம் சேர்ந்து, வெள்ளைக்காரர்கள் ஆளக்கூடிய நாடுகள் தான் அது சேர்ந்து, அவர்கள் ஒரு நேச நாடுகளுடைய அணி, ஒரு படை அணி. அப்ப இந்திய நாட்டில் அண்ணல் காந்தியடிகளை போன்றவர்கள் போராடி கொண்டிருந்த பொழுது பிரிட்டிஷ்காரன் பெரும் படையோடு ஜப்பானியர்கள் சேர்ந்து கொண்டார்கள். சிங்கப்பூரை பிடிச்சாச்சு, மலேசியாவை பிடிச்சாச்சு, பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையை பிடிச்சாச்சு, ஐரோப்பாவினுடைய சில பகுதிகளை எல்லாம் பிடித்து ஹிட்லருடைய அந்த படையின் ஒரு அணி இந்திய தேசத்திற்குள்ளே புக முற்படுகிற பொழுது எதிர்த்து தீரத்தோடு போரிடுவதற்கு இங்கிலீஷ்காரனுடைய பெட்டாலியன், ஆங்கில இராணுவம் போதாது என்று கருதியவர்கள் உலகத்தில் யாரும் வைக்காத ஒரு கோரிக்கையை, நாடே இல்லாத, நாட்டுக்கு ஆளக்கூடியவர்கள் இல்லாத, அடிமைப்பட்ட இந்திய தேசத்தில் மக்களை வழிநடத்தி கொண்டிருந்த அண்ணல் காந்தியடிகள் அவர் இருப்பிடத்திற்கு வந்து, உங்கள் நாட்டில் படைப்பயிற்சி பெற்றவர்கள், அவர்களை தயவுசெய்து ஆர்மியில சேர சொல்லுங்கள், எங்களுக்கு படை வீரர்கள் போதாது, அவனை ஹிட்லரை வெல்லக்கூடிய அளவுக்கு வீரத்தோடும் தீரத்தோடும் போர் தொழில்நுட்பத்தோடும் போராடி விரட்டுவதற்கு எங்கிட்ட அந்த சக்தி இல்லை என்று சொன்ன பொழுது, காந்தியடிகள் சுதந்திரத்தை விரும்பி ஒரு கட்டத்தில் இவர்களிடத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமே என்று அதற்கு ஒத்துக்கொண்டார். ஆர்மியில ஏற்கனவே வேலை செஞ்சு, பல படைப்பிரிவிலே வேலை செய்து படை வீரர்கள் ஓய்வு பெற்று வீடுகளுக்கு, கிராமங்களுக்கு சென்றவர்களை பூரா பஞ்சாபிலிருந்து, கர்நாடகத்திலிருந்து, ஆந்திராவிலிருந்து, வடநாட்டிலிருந்து, எல்லா இடங்களிலிருந்து அழைத்தார்கள். அப்ப தமிழ்நாட்டிலிருந்து ஒரு படைப்பிரிவு வந்தது. அதற்கு மெட்ராஸ் பெட்டாலியன் பேர். பர்மா வரைக்கும் ஹிட்லருடைய படைகள் வந்துவிட்ட பிறகு சென்னையில் வந்து தலைநகரத்தில் குண்டு போட்ட அந்த பொழுது எந்த அளவுக்கு உள்ள வந்துட்டான் பாருங்க. சென்னையின் மீது குண்டு போடுவதற்கு அடிப்படையான காரணம் இருந்தது. தீரத்தோடு எல்லையிலேயே இவர்களை விரட்டுவதற்கு உயிரை பற்றி கவலைப்படாது, இருக்கிற ரணங்களிலேயே பெரிய ரணம் மரணம். ரணம்னா காயம், இருக்கிற ரணங்களிலேயே பெரிய ரணம் மரணம், அது எங்களுக்கு சாதாரணம் என்று தமிழர்கள், தமிழ் வீரர்கள் வாழ்ந்தார். அவர்கள்தான் வீரத்திற்கு உதாரணம் என்று அதை ஏற்றுக்கொண்டு மெட்ராஸ் பெட்டாலியன், இன்னைக்கு கூட மிலிட்ரியில், நம்முடைய இராணுவத்தில் மெட்ராஸ் பெட்டாலியன் அவ்வளவு மரியாதை. எதையும் எதிர்பாராது, எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் கூட நாட்டின் மண்ணை பாதுகாக்கிற பணியில் 2 இராணுவ பிரிவு தான் இன்னைக்கு தேதி வரைக்கும் முன்னணியில் இருக்கிறது. ஒன்று பஞ்சாப் ரெஜிமெண்ட், அடுத்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட். தட்டலாம்ல. மனைவியினுடைய கொஞ்சல் ஓசை கேட்க வேண்டிய நேரத்தில் குண்டுகளின் ஓசையை கேட்டு, பிள்ளையை வளர்க்க வேண்டிய நேரத்தில் எல்லைகளை பாதுகாக்க நிற்கிற அந்த இராணுவ வீரர்கள் ஒரு நாள் எந்த நேரத்தில் எந்த திசையில் எப்பக்கம் வந்து புகுந்து நம்மை தாக்கி இந்த நாட்டுக்குள் புகுந்து விடுவார்கள்னு காத்து நிற்கிற அந்த தீரர்கள் வாழ்வு பெரிதா, மானம் பெரிதா, மண் பெரிதான்னா மெட்ராஸ் பெட்டாலியன் இன்னைக்கு தேதி வரைக்கும். ஆனா அந்த உலக யுத்தத்தில், 2வது உலக யுத்தத்தில் யாருக்கு தோல்வி? பிரிட்டிஷ் அணி, நம் இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கில அரசினுடைய இராணுவத்திற்கு தோல்வி.
நேருவை கூப்பிட்டார்கள். தோல்வியை பற்றி ஒரு திறனாய்வு நடந்தது. நான் சொல்வது வரலாறு, திரிக்கப்பட்ட வரலாறு இல்லை, மாற்றப்பட்ட வரலாறு இல்லை, அசல் வரலாறு. நேருவை கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு இவ்வளவு ஒரு மோசமான தோல்வியை, உலகத்தையே பல நாடுகளை கட்டி ஆண்டு கொண்டிருந்த ஆங்கில பேரரசுக்கு அவமானத்தை தேடித்தரக்கூடிய இழிவான ஒரு தோல்வி பர்மாவின் எல்லையில், இந்தியாவின் எல்லையில் எங்கள் ஆங்கில அரசுக்கு உள்ள இராணுவத்திற்கு வந்துவிட்டது, தோல்வி வந்துவிட்டது, படைகள் தோற்று ஓடிவிட்டனர். இந்த தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? மெட்ராஸ் பெட்டாலியன். சென்னையில் இருந்த அந்த பட்டாளத்து வீரர்கள், தமிழர்கள் அங்கே அதிகமாக இருந்தார்கள். அவர்கள் காரணமாகத்தான் எங்களுக்கு ஹிட்லருடைய படையை எதிர்த்து பர்மாவுடைய எல்லையில் தோல்வி வந்தது என்று மெட்ராஸ் பெட்டாலியனுடைய பெருமையை நான் சொன்னேனே. இங்கிலீஷ்காரன் வந்து சொல்றான், நாங்க பர்மாவில் தோத்ததற்கே காரணம் மெட்ராஸ் பெட்டாலியன் தான் என்று சொன்னான். தி இன்டிஃபீட்டபிள் பிரிட்டிஷ் ஆர்மி வாஸ் டிஃபீட்டட். தோற்கடிக்கவே முடியாத ஆங்கில ராணுவம் பர்மாவின் எல்லையில் அடியோடு மண்ணை கவியதற்கு காரணம் சென்னை பட்டாளம். தி மெட்ராஸ் பெட்டாலியன் என்று சொன்னவுடனே ஒரு கணம் கூட தாமதிக்காமல் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு சொன்னார், எஸ், தோற்கடிக்கவே முடியாத அந்த பிரிட்டிஷ் ஆர்மி, அந்த ஆங்கில அரசினுடைய இராணுவம் தோற்று போனதற்கு காரணம் மெட்ராஸ் பெட்டாலியன் தான். ஆனால் மெட்ராஸ் பெட்டாலியன் லெட் பை பிரிட்டிஷ் அட்மிரல்ஸ் என்று சொன்னார். அட்மிரல்னா அந்த போர்ப்படைக்கு தலைமை தாங்கக்கூடிய தலைவர்கள். மெட்ராஸ் பெட்டாலியன் தோற்று போனதற்கு, ஆங்கில அரசு தோற்று போனதற்கு காரணம் மெட்ராஸ் பெட்டாலியன் என்று இந்த தமிழர்களை நீ குற்றம் சாட்டுகிறாய். இல்லை, அவர்களுக்கு தலைமை தாங்கிய ஆங்கில தளபதிகள் தான் காரணம் என்று அவமானத்தை தூக்கி அவன் முகத்திலே வீசியது. The undefeatable British army was defeated because of Madras battalion. Yes, because of Madras battalion led by British captains, British admirals, British lieutenants. தவறான தலைவர்கள் வழிநடத்தினால் தோற்காத படையும் தோற்று போய். அப்ப தந்தையர் நாடு என்று தொடங்கிய அவன் பேரை மாற்றிக்கொண்ட அவன் தெளிவு ஏற்படுத்துவதற்காக மக்களிடத்தில் பாடி வந்த பாரதி தன் தோற்றத்தையே தேசத்தின் வடிவமாக மாற்றிக்கொண்டான். பாரதியை பற்றி எத்தனையோ சொற்பொழிவுகள் நீங்கள் கேட்டிருக்க.